ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் இப்போ திருப்பி ஒரு சண்டை நடந்திருக்கு. கானா வினோத் அண்டு கமருதீன் பார்வதி. ஸோ என்னென்னா கமருதீன் வந்து கேட்குறாங்க, நீ எதுக்குடா வந்து ஓத்தான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட. ஏன்னா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு எத்தனை கெட்ட வார்த்தை நேற்று எல்லாருமே தான் பேட் வேர்டு பேசினாங்க. கமருதீன் பாரு அந்த ஒரு சம்பவம்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த சான்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஷோன்னு சொல்லிட்டே மறந்துட்டாங்க எல்லாருமே. ஸோ கமருதீன் வந்து கேட்க போகிறாங்க, ஏன் விக்ரம் நீ அப்படி சொன்ன, நான் வந்து உன்னை என்ன சொன்னேன், நான் வந்து உன்னை ஏதாவது சொன்னேன்னா, இப்போ சாந்திரா சொன்ன வேர்டுக்கு தானே நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன், எதுக்கு நீ எது சொன்னேன்னு சொல்லும்போது நீ என்ன அடிப்பியா உடைப்பியா வாய் உடைப்பியான்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து போகிறாங்க. ஸோ நடுவில் வந்து கானா வினோத் வந்து இனிமேல் சொல்லாததே இல்லை, நீ அவளால் தான் வந்து அழியப்போகிற, உன் கேமை நாசம் பண்ணுறது பாரு தான், பாருவால் நீ வந்து இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து கானா வினோத் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து கேட்டு பாரு வந்து நீ என்ன பேசுகிறன்னு சொல்லிட்டு பாரு வந்து கேட்க போகிறாங்க. அவங்க கையில் வந்து காஃபி இருந்தது. நான் என்ன பண்ணேன், உன்னாலதான் சொல்லிட்டு கானா வினோத் வந்து பாருக்கு நேராக வராங்க. ஸோ பாரு வந்து கானா வினோதோட சட்டையை வந்து பிடிக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்களோட காஃபி கீழே தட்டி விட்டு அவளை வந்து தள்ளி விடுறாங்க. என்னெல்லாம் நடக்குது பாருங்களேன். அதான் டாஸ்க் முடிஞ்சிச்சு, கேம் முடிஞ்சிச்சு, மீதி வீக்கெண்டில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட வேண்டியதானே. பாரு வந்து வினோத் நீ அப்படி சொல்லாது வினோத்னு சொன்னாங்க, அவ்வளோதான் சொன்னாங்க. அதுக்கே வந்து பாரு வந்து ரொம்ப ஓவராக இது பண்ணுறாங்க. இப்போ எப்படி இருக்குன்னா கமருதீன் வந்து ஓகே நீ கோவத்தில் வந்து வார்த்தையை விட்டுட்டப்பா, ஆனால் அவையே அப்படி பண்ணா, பாரு ஏன் அப்படி பண்ணா, பாரு வந்து வில்லத்தியாகவும் இவனை வந்து நல்லவனாகவும் வந்து பண்ணுறாங்க வீட்டார்கள். இது என்ன லாஜிக்னு எனக்கு சத்தியமாக தெரியலை. அந்த அளவுக்கு அசிங்கமாக வந்து ஒருத்தி பேசியிருக்கா சாந்திரா, இவங்க ரெண்டு பேரையும், இவங்களும் பதிலுக்கு பேசியாச்சு அசிங்கமாக, முடிஞ்சு போச்சு. சரி கேமில் வந்து பாரு புஷ் பண்ணாங்க சாந்திராவை, அது வந்து வேணும்னா விஜய் சேதுபதி முடிவெடுக்கட்டும், அதுக்கு பாரு வந்து இப்படி தான் கெட்டவன்னு சொல்லிட்டு அவளோட வானத்தை வாங்கிட்டு இப்போ வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க, நேரத்தை பேசுகிறாங்க, கேவலமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்போ இந்த சீனில் வினோத் பண்ணது சரியா? பாரு வந்து புஷ் பண்ணி அவளோட காஃபிலாம் வந்து கீழே தூக்கி போட்டு அவளை தள்ளி விட்டது வந்து இது மேன் ஹேண்ட்லிங் தானே, இது தப்பு இல்லையா?